கும்பகோணம் அருகே உள்ள ஆபத்சகாயேஸ்வரர் கோவிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பழமை மாறாமல் புதுப்பிப்பதற்காக விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல இந்த விருது எவ்வளவு உத்வேகத்தை கொடுக்குது, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இதில் பழமை என்பதை விட தொன்மை மாறாமல் என்று சேர்த்துக் கொள்ளலாம். ஹலோ சார், தொடரலாம். தொன்மை மாறாமல் புதுப்பித்து பாதுகாப்பதற்காக துக்காட்சி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த விருது என்பது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனமானது யுனெஸ்கோ விருதை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த திருக்கோயிலுக்கு வழங்கியது உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு பெருமையும் புகழும் சேர்க்கின்ற ஒரு செயலாகும். இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் 2023 ஆண்டு 9வது மாதம் இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. அதற்குண்டான விருதை 2024 ஆண்டிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்கோயில் என்பது 5 கோடி ரூபாய் அளவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு 3/9/2023 அன்று நடைபெற்றது. இதற்கு முழுமுதற் காரணம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை புனரமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் அவர்களுடைய சிந்தையில் உதித்திட்ட திட்டம் என்பதால் 2022 ஆண்டு 100 கோடியும் 2023 ஆண்டு 100 கோடியும் 2024 ஆண்டு 100 கோடியும் ஒதுக்கியதன் விளைவாகத்தான் 507 திருக்கோயில்கள் இதுவரையில் இந்த புனரமைப்பு பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு கோயில் தான் இந்த திருக்கோயில். இதில் என்னவென்றால் 300 கோடி என்பது அரசு நிதி. இதுவரையில் எந்த அரசும் இவ்வளவு பெரிய நிதியை திருக்கோயிலுடைய குடமுழுக்கிற்காக ஒதுக்கியது இல்லை. அதேபோல் திருக்கோயிலுடைய நிதி பக்தர்களுடைய உபயதாரர் நிதியை சேர்த்து 500 கோடி ரூபாய் அளவிற்கு 1000 ஆண்டுகளுக்கு தொன்மையான திருக்கோயிலுடைய பணிகளை எடுத்து தற்போது இது போன்ற பாராட்டுகளை பெறுகின்ற ஒரு நல்ல சூழல், நல்ல ஆட்சியாக அறநிலையத்துறை விலகி கொண்டிருப்பதாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயில் கூட 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொன்மையானதாகும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கூறுகிறேன். விருது பெற்றமைக்கு வாழ்த்துக்கள் மற்றும் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சேகர் பாபு.